ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார நம்ம போயிடலாமா? ஒரு ஸ்கூல்ல டிம் டாம்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இந்த ரெண்டு பேர்த்துல டாம் ஒரு லேசி பாய் செல்லங்களா. அவனுக்கு ஹோம்ஒர்க் எழுதணும்னாலே பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் இந்த டாமுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்மளோட ஹோம்ஒர்க்கை நம்ம ஃப்ரெண்டு யாரையாவது வச்சு எழுதுனா நம்ம வீட்டுல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு நினைச்சான். ஆனாலும் யாரு நம்ம திட்டத்துக்கு ஒத்து வருவாங்கன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்பதான் அவனோட மனசுல டிம் ஃபிளாஷ் அடிச்சான். இந்த டிம் ஒரு ஸ்நாக்ஸ் பைத்தியம். ஸ்நாக்ஸுக்காக அவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான் செல்லங்களா. அதனால இந்த டிம்முக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா அவன் கண்டிப்பா நம்மளுடைய ஹோம்ஒர்க்கையும் சேர்த்து எழுதிட்டு வர ஒத்துக்குவான்னு டாம் மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டான். அடுத்த நாள் டிம்மை ஸ்கூல்ல பார்த்து, டிம், நான் உனக்கு டெய்லியும் ஸ்நாக்ஸ் வாங்கி தருவேன், ஆனா நீ எனக்கு என்னோட வீட்டு பாடம் எல்லாம் நீ தான் எழுதி தரணும்னு சொன்னான். டிம்முக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் எட்டி பார்த்துச்சு. ஐயோ, நம்ம சாரு நம்மள கண்டுபிடிச்சிட்டாருன்னா பெரும்பால வெளுன்னு வெளுத்துருவாரேன்னு நினைச்சான். அவனோட மனசுக்குள்ள ஸ்நாக்ஸும் பெரம்பும் மாறி மாறி ஃபிளாஷ் அடிச்சது செல்லங்களா. ஸ்நாக்ஸா பெரம்பா, ஸ்நாக்ஸா பெரம்பான்னு நினைச்சு பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் தான் அவனோட மனசுல ஜெயிச்சுது. டிம்மும் டாமோட ஹோம்ஒர்க் செய்ய ஒத்துக்கிட்டான். டெய்லியும் ஈவினிங் டாமோட ஸ்நாக்ஸை ஜாலியா என்ஜாய் பண்ணுனான். அதே சமயத்துல இந்த டாம் இருக்கான்ல, வீட்டுல ஹோம்ஒர்க் செய்யாம ஜாலியா வீட்டுல டிவியை பார்த்து டைமை வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படியே எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் காலையில டிம்மு ஸ்கூலுக்கு வரல. டாமுக்கு ஒரே பயம். ஐயோ, டிம்ம காணலையே, இன்னைக்கு வீட்டு படத்தை சார் கேட்டா என்ன செய்ய போறேனேனோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அன்னைக்கு பார்த்து சாரு கரெக்டா டாமு கிட்ட மட்டும், டாம், உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. டாமுக்கு கை கால் எல்லாம் விடுன்னு நடுங்கிருச்சு. மெதுவா சார் கிட்ட போனா, சார், என்னோட ஹோம்ஒர்க் நோட்டை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார்ன்னு சார் கிட்ட போய் சொல்லி சமாளிச்சான். உடனே சார் டாம் கிட்ட, தம்பி, ஏன்பா இப்படி தப்பு மேல தப்பு பண்றேன்னு அன்பா கேட்டாரு. இந்த டாமுக்கு ஒரு பக்கம் திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம், என்னடா இது, சார் நம்மள பெரும்பால அடின்னு அடிப்பாருன்னு பார்த்தா இப்படி அன்பா கேக்குறாரேன்னு ஆச்சரியத்தோட சாரை பார்த்தான். அப்ப சார் டாம் கிட்ட, உனக்கு டெய்லியும் டிம் தான் ஹோம்ஒர்க் எழுதி தரான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னாரு. உடனே டாம் ஒருவித கலக்கத்தோட சாரை பார்த்து, சார் சார் சாருன்னு வாய கொளறியபடி நின்னான். அப்ப சார், டாம், டிம்மோட ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு நல்லா தெரியும், அதனால முத நாளே உனக்கு டிம் தான் எழுதி தரான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உன்னை நான் அப்பவே பெரும்பாலும் அடிச்சிருந்தா நீ எனக்காக மாறி இருப்பியே தவிர நீ மனசார திருந்திருக்க மாட்ட. அதனாலதான் ஒரு நாள் வரும், அன்னைக்கு டிம் லீவ் போடுவான், நீயா வந்து மாட்டிக்குவேன்னு இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு உனக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்மளோட வேலைய மத்தவங்க கிட்ட கொடுத்து பண்ணுனா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுன்னு சார் சொன்னாரு. உடனே டாம், ஆமா சார், இனிமேல் என்னோட எல்லா ஒர்க்கையும் நானே செய்வேன் சார், வீட்டுல கூட நான் சாப்பிட்ற பிளேட்டு, டீ குடிக்கிற டம்ளர் எல்லா கூடயும் நானே கழுவி வச்சிடுறேன் சார், காலையில தூங்கி முடிச்சதும் என்னோட பெட்ஷீட் எல்லாம் அம்மா கிட்ட மடிச்சு வைக்க சொல்லாம நானே மடிச்சு வச்சிடுறேன் சார்ன்னு சொன்னான். உடனே சார் டாம் அன்பா பார்த்து, டாம், இனிமேல் நீ குட் பாய்னு சந்தோஷமா தட்டி கொடுத்தாரு. உடனே கிளாஸ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷமா கை தட்டி டாம பாராட்டினாங்களாம் செல்லங்களா. என்ன செல்லங்களா, கதைய பாத்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சது தானே அக்கா என்ன சொல்ல வரேன்னு? ஆமா செல்லங்களா, நீங்க கூட உங்க ஸ்கூல்ல உங்க மிஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க, அதை நீங்க யார்கிட்ட எழுத கொடுக்குறீங்க சொல்லுங்க பாப்போம்.
உங்க அம்மா கிட்ட தானே எழுத கொடுக்குறீங்க. அது தப்பு தானே செல்லங்களா? உங்களுடைய வேலைகளை நீங்க மட்டும்தான் செய்யணும். உங்க மம்மிய செய்ய சொல்லக்கூடாது. சரியா செல்லங்களா? உங்க மம்மிய நீங்க செய்ய சொல்றது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? உங்க மம்மிய என்ன இந்த வேலை கூட எனக்கு செஞ்சு தர மாட்டீங்களா? இதை தவிர உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு உங்க மம்மிய கூட நீங்க திட்டுறீங்க தானே? எல்லாத்துக்கும் சிரிப்பு வருது தானே? அக்கா கரெக்டா சொல்லிட்டேன் இல்லையா? இனிமேல் அந்த தப்ப நீங்க செய்யாதீங்க அன்பு செல்லமே. உங்களுடைய வேலைகளை நீங்க தான் செய்யணும். சரியா? இதுல பைபிள்ல அதுக்கு அருமையான ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் என்ன தெரியுமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாத்தியா என் அன்பு செல்லமே? உன் கையோட பிரயாசத்தை நீ தான் சாப்பிடுவியான். அதை வேற யாராவது எழுதி கொடுக்கும்போது அந்த பிளெஸிங்ஸ் உனக்கு வராது செல்லங்களா? ஏசப்பா கிட்ட இருந்து உனக்கு பெரிய பிளெஸிங்ஸ் வரணும் அப்படின்னு நீ நினைச்சனா உன்னுடைய வேலைகளை நீ தான் செய்யணும். சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 128:2. சூப்பர். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. காலையில உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லுங்களா? அக்கா மறுபடியும் நாளைக்கு நைட் 8 o'clock உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.